ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான படத்தோட எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். இந்த கதை ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நிறைய பேர் இந்த படத்தை பார்த்துருக்க வாய்ப்பே இல்லை. சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம கதைக்குள்ளே போகலாம். படத்தோட பேர் ஜமா. படத்தோட ஸ்டார்டிங் சீன்லே ஜமாங்கிறது ஒரு நாடகங்க. அந்த காலத்துலலாம் டிவி கிடையாது, இந்த மாதிரி நாடகங்கள் தான் நிறைய பரவி இருந்தது. ஸோ அந்த மாதிரி ஒரு நாடகத்தில் குந்தவை வேஷம் போடுறவர் தாங்க நம்ம படத்தோட ஹீரோ. இப்போ கூட வேஷம் தான் போட்டுக்கிட்டு இருக்காரு. அந்த நேரம்னு பார்த்து கரெக்டாக அவரோட அம்மா அடித்து, இந்த மாதிரி உனக்கு பொண்ணு பார்க்க போகிறேன், உனக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணுறதுக்காக நீ வந்து பொண்ணை பார்க்கணுன்னு சொல்ல, என்னம்மா எப்போ பாரு கல்யாணம்னு சொல்லிகிட்டே இருக்க, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாமான்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாரு. ஆரஞ்சு கலர் டிஷர்ட் போட்டு தோளில் ஒரு துண்டு போட்டிருக்காரு இல்லையா, அவர் முக்கியமான லீடு. நான் அவர் பெரியவர்னு சொல்லிக்கிறேன். அவர் ஆரம்ப காலத்துலேருந்தே இந்த ஜமாவில் இருக்கிறவர். அதனால் எல்லா வேடத்தோட டைலாக்கும் இவருக்கு தெரியும், எல்லா அசைவுகளுமே இவருக்கு தெரியும். நிறைய பேருக்கு இவர் தான் கரெக்ஷன் சொல்லி தருவார். ஜமாவோட தலைவர் வேறு யாரும் இல்லைங்க, நம்ம ஹீரோயினோட அப்பா தான். அவங்க வீட்டுக்கு ஹீரோ வரப்போகிற நல்லா சகஜமாக பழகுவார். வரது மட்டும் இல்லாமல் அவங்க வீட்டில் இருக்க எல்லா வேலையும் இவரை வச்சே செய்ய வச்சுருவாங்க. இவ்வளோ நாளாக அவங்க அக்கா வீட்டில் தங்கி தான் படிச்சுட்டு இருந்திருப்பாங்க. இப்போ லீவுக்கு வீட்டுக்கு வந்து இருக்காங்க. ஹீரோவை பார்த்து பேசலான்னு பார்த்தா ஹீரோ பயந்து பயந்து ஓடுறாரு. இவங்களும் துரத்தி போய் பேசுறாங்க. இருந்தாலும் இவர் ஒதுங்கி போறாரு. என்னதான் பிரச்சனைன்னு தெரியல. இது போக போக தான் இவங்களுக்குள்ள நடந்ததெல்லாம் தெரிய வரும் நமக்கு. ஹீரோவும் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்துட்டு அங்கேருந்து கிளம்புற ஹீரோ பின்னாடியே துரத்திட்டு வந்து பேசுறாங்க. ஹீரோயின் துரத்தி லவ் பண்றாங்க. ஆனா பயந்து போறாரு. எதுக்கு பயப்படுறேன்னு கேட்டா, நீங்க தலைவரோட பொண்ணு, நான் உங்க கூடலாம் இப்படி பழகக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அடுத்த நாள் பார்த்தா ஹீரோயின் வீடு தேடியே வந்துடுறாங்க. அப்போ கூட பாருங்க, ஹீரோ வீட்டில் ஒளிஞ்சிக்கிட்டே அவங்க அம்மா கிட்ட நான் இல்லைன்னு சொல்லுமான்னு சொல்லி விடுறாரு. அதே மாதிரி இவங்களும் இல்லைன்னு சொல்ல அந்த பொண்ணு போயிடுது. ஹீரோவோட அம்மாவோ, ஏன்டா அந்த பொண்ணுக்கு என்ன குறைச்சல், உன்னையே சுற்றி வருது, வேணான்னு சொல்கிறாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா பெண் வேடம் போடுறனால அந்த நளினம் அவர் கூட எப்போதுமே இருக்கும். அதாவது பொண்ணுங்க நடக்கிற மாதிரியே நடக்கிறது, அதே மாதிரி பேசுறதுன்னு சொல்லிட்டு இவரோட அந்த நளினமே மாறிடுது. அதனால தான் நமக்கு இந்த பொண்ணு வேணாம், நம்ம கேரக்டரு கொஞ்சமாக சேஞ்ச் ஆகிட்டு இருக்குன்னு இவர் ஒதுங்கி போகிறாரா என்னான்னு தெரில. இதுக்கு இடையில எப்படியாவது பையனுக்கு கல்யாணம் பண்ணி பார்த்துடணும்னு ஹீரோவோட அம்மாவும் ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இவரோ பொண்ணுங்க கூடயே சேர்ந்து விளையாடுறது, அவங்க கூட உட்காந்து ஊர் கதையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறது அப்படின்னு காலத்தை கழிச்சிக்கிட்டு இருக்காரு. சரி, என்னதான் இவருக்கு பொண்ணு பார்க்குற பிரச்சனை, ஏன் பொண்ணு செட் ஆக மாட்டேதுன்னு பார்த்தா இப்போ தான் அவங்க அம்மா அந்த கதையெல்லாம் சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்காங்க. இவங்க ஃபஸ்ட்டு ஒரு இடத்துக்கு பொண்ணு பார்க்க போயிருப்பாங்க. அப்போ பார்த்தா பொண்ணு எங்கன்னு கேட்டால், மாப்பிள்ளைக்காக தான் உள்ள கிச்சனில் கிச்சடி பண்ணிகிட்டு இருக்கான்னொன்னே, என்ன வாசமே சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஏந்திரிச்சு உள்ளே போய் அந்த பொண்ணுக்கு கிச்சடி எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காட்டிடுறாரு. இதை பார்த்தவங்க, என்ன இவர் மாப்பிள்ளையா இருக்காம போய் கிச்சனில் பொண்ணுங்க மாதிரி சமைச்சிக்கிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணும் சரிப்பட்டு வரலன்னு ஹீரோட அம்மாவுக்கு பக்கத்தில் உட்காந்து கதை கேட்டுட்டு இருக்காங்களோ, இந்த மாதிரி சமைச்சு தர மாப்பிள்ளையெல்லாம் கொடுத்து வைக்கணும், அந்த பொண்ணுக்கு கொடுத்து வைக்கல, நீ விடுக்கா அப்படின்னு சொல்ல, அவங்க அம்மாவும் அது எப்படி பொண்ணுங்க கூடயே சேர்ந்து இருந்தால் அவங்கள மாதிரியே சமைக்கிற எண்ணம் தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பண்ணுறதெல்லாம் இப்போ தாங்க காட்டுறாங்க. இவர் எப்போதுமே பொண்ணுங்க கூட்டத்திலேயே தான் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாரு, அவங்க கூட தான் எல்லாம் பண்ணிகிட்டு இருப்பாரு. ஏன்னு கேட்டால், பசங்கள்லாம் என்னை கிண்டல் பண்ணுறாங்க, என்னை சேர்த்துக்க மாட்டுறாங்க, என் கூட பொண்ணுங்க தான் நல்லா பேசுகிறாங்க, அதனால நான் அவங்க கூட பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறாரு. அடுத்த பொண்ணாவது பார்க்க போகலான்னு பார்த்தா, அங்கே போய் பார்த்தா பொண்ணை பார்க்குறாரு. ஆனால் அந்த பொண்ணு புடவை சரியாகவே கட்டலை. இதை பார்த்தவர் சும்மா இல்லாமல், எங்கே ஒரு புடவையை கொடுங்க, நான் உனக்கு எப்படி கட்டுறதுன்னு கட்டித்தரமான்னு சொல்லிட்டு புடவை எடுத்து கட்டியே காமிச்சிடுறாரு. இதை பார்த்தவங்க எப்படி பொண்ணு தருவாங்க, இந்த பொண்ணும் அமையலை, இதெல்லாம் சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்காங்க பொண்ணு அவங்க தோட்டத்தில் வேலை செய்கிறவங்கள்ட்ட. ஹீரோவா அவங்க அம்மா சொல்றதுக்கு ஏற்ற மாதிரி பொண்ணுங்க கூட உட்காந்து சில்லுப்பட்டி விளையாடுறது, கல்லாங்காய் விளையாடுறது, ஆடு புலி ஆட்டம் விளையாடுறதுன்னு சொல்லி தான் விளையாண்டுக்கிட்டு இருக்காரு. அவரோட அம்மா என்ன நினைக்கிறாங்கன்னா, ஜமால நீ வந்து பெண் வேடம் போடுறதுனால தான் அதே மாதிரி நடந்துக்கிற, நீ அர்ஜுனன் வேஷம் கட்டினீங்கன்னா எல்லாம் மாறிடும், நீ போய் தலைவர்கிட்ட பேச, அடுத்த முறை நான் அர்ஜுனன் வேஷம் தான் போடுவேன்னு சொல்லிட்டு வர அப்படின்னு சொல்லி இவங்க அம்மா ரொம்ப டார்ச்சர் பண்ணி போய் கேட்க சொல்லவும், வேற வழி இல்லாமல் இவரும் ஹீரோயினோட வீட்டுக்கு வராரு அவங்க அப்பாவை பார்க்கறதுக்காக. அந்த நேரம்னு பார்த்து ஆல்ரெடி ஜமால அர்ஜுனன் வேஷம் போட்டுக்கிட்டு இருந்தவர் நான் வேற ஜமால சேர்ந்துக்கிறேன்னு சொல்லி பிரச்சனை பண்ணிட்டு போறாரு. ஹீரோ அந்த நேரத்தில் கரெக்டாக உள்ளே போய், இந்த மாதிரி எங்கள் அம்மா வந்து நான் குந்தவை வேஷம் போடுறதுனால தான் எனக்கு பொண்ணு கிடைக்க மாட்டேதுன்னு அர்ஜுனன் வேஷம் போட சொன்னாங்கன்னு சொன்னேன். இவருக்கு பயங்கர கோவம் வருதுங்க. அர்ஜுனன் வேஷம்லாம் எல்லாராலையும் போட்டுற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டிடுறாரு. இதனால ஹீரோக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, அங்கேயோ உட்காந்து தேமி அழுகுறாரு. ஹீரோனோட அம்மா தான், என்னங்க சின்ன பிள்ளைய போய் இப்படி திட்டிட்டீங்கன்னு சொல்ல, அதுக்கப்புறம் யாரா அவனை திட்டினா, நான் தானே திட்டினேன், அதெல்லாம் ஒன்றும் நினச்சிக்காதப்போ அப்படின்னு சொல்லி சமாதானம் பண்ணிட்டு அனுப்பி விட்டாலும் இவருக்கு உள்ளுக்குள்ளே பயங்கர கோவம். இவனுக்கு என்ன தைரியம் வந்து அர்ஜுனன் வேஷத்தையே கேட்குறான்னு சொல்லிட்டு
மனசுக்குள்ளே இவர் இப்படி நினச்சாலும் வெளியில் வந்து சகஜமாக பேசுகிறாரு. நான்லாம் சின்ன சேர்ந்த புதுசில் உன்ன மாதிரி குந்தவை வேஷம் போட்டு தான் பெரிய பெரிய வேஷத்துக்கு வந்தேன். எடுத்த உடனேலாம் அர்ஜுனன் வேஷம் போயிட்டுற முடியுமா அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தி அனுப்பி வைக்கிறாரு. அதே மாதிரி அடுத்தடுத்த ட்ராமா எல்லாத்துலேயும் குந்தவை வேஷம் தான் ஹீரோக்கு கொடுக்குறாங்க. இவரும் புடவை கட்டிட்டு அதே மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுறாரு. ஸோ இடையில இவர் போய் தலைவர்கிட்ட கேட்டதெல்லாம் அந்த பெரியவருக்கு தெரியாது. நான் ஊரில் இல்லாத நேரம்னு பார்த்து நீ அவன்கிட்ட போய் அசிங்கப்பட்டுட்டு வந்திருக்க. இந்த ஜமாவே உங்கள் அப்பா ஆரம்பிச்சதுடா. உங்கள் அப்பா கிட்டேருந்து பிடுங்கினவன் தான் அவன் எப்படி உன்னை அசிங்கப்படுத்தி அனுப்பலாம், நீ புதுசாக ஒரு ஜமா ஆரம்பி அப்படின்னு சொல்லி அந்த பெரியவர் ஊக்கப்படுத்தவும் ஹீரோக்குமே அதுதான் ஆசை. ஏன்னா அவங்க அப்பா ஆரம்பித்த ஜமா அவங்க அப்பா கையை விட்டு போயிடுச்சு, எப்படியாவது மறுபடியும் ஜமா நம்ம பேரில் வரணும்னு தான் ஆசைப்படுறாரு. அதனால் மற்ற ஆளுங்க எல்லாம் போய் தனித்தனியாக பேசி எப்படியாவது வாங்க நம்ம புது ஜமா ஆரம்பிக்கலாம், நான் தலைவராக இருக்கேன்னு கூப்பிடுறாரு. ஆனால் யாரும் ஒத்துக்க மாட்டாங்க, ஹீரோவை அசிங்கப்படுத்தி தான் அனுப்புகிறாங்க. இதுக்கிடையில ஹீரோயினும் ஹீரோவும் சுற்றி சுற்றி வராங்க. ஹீரோயினை கண்டுக்க கூட மாட்டுறாருங்க, ஏன்னே தெரியல. ஹீரோயின் வீட்டில் ஒரு நாள் ஹீரோ உட்காந்து ட்ரெஸ் எல்லாம் தச்சிக்கிட்டு இருக்காரு. அதான் சொல்லணும், என்ன ஹீரோயின் வீட்டில் வந்து ஹீரோவை எல்லா வேலை வாங்குறதுக்கும் யூஸ் பண்ணிப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் இப்போ ஏதோ ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்போ ஹீரோயின் நேராக ப்ரொப்போஸே பண்ணிடுறாங்க, நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு சொல்லிட்டு. இவர் பதில் எதுவுமே சொல்லாமல் எழுந்திரிச்சு வந்துடுறாரு. அப்போ ஹீரோக்கு பக்கத்தில் ஒரு சின்ன பையன் உட்காந்துருக்கானே, ஏன்னா அந்த அக்கா வேணான்னு சொன்னேன், அந்த அக்கா இவ்வளோ நல்ல அக்கா அப்படின்னு சொல்ல, இல்லைடா எனக்கு அந்த பொண்ணை ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு இப்போதாங்க ஒரு ஃப்ளாஷ்பேக்காக அந்த சின்ன பையன்ட்டு சொல்கிறாரு. காலத்தில் ஹீரோட அப்பாவும் ஹீரோயினோட அப்பாவும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருப்பாங்க. 2 பேரும் சேர்ந்து தான் ஜமா ஆரம்பிச்சிருப்பாங்க. 2 பேரும் ஷேர் சேமாக தானே போட்டிருக்கணும். இவர்கிட்ட காசு இருந்திருக்காது ஹீரோயினோட அப்பா கிட்ட. அதனால மூத்த பொண்ணை பண்ண வேலைக்கு அனுப்பி அந்த காசை தான் கொடுத்துருப்பாரு. இப்போ மூத்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணுறதுனால சின்ன பொண்ணை பண்ண வேலைக்கு அனுப்பலான்னு நினைக்கிறாரு. ஆனால் நம்ம ஹீரோயினும் அழுகுறாங்க, நான் படிக்கணும்னு சொல்லிட்டு. இதை பார்த்த ஹீரோவோ, எதுக்கு படிக்கிற பொண்ணை அனுப்புறீங்க, நான் வேணா போகிறேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு பதிலாக ஹீரோ பண்ண வேலைக்கு போகிறாரு. அதுலேருந்து அவங்க 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. ஹீரோயினுக்காக இவர் கஷ்டப்பட்டு பண்ண வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஹீரோயினும் இங்கே நல்லபடியாக படித்து 12th நல்ல மார்க் வாங்கிடுறாங்க. ஏதோ ஒரு சப்ஜெக்டில் 100க்கு 100 எடுத்தனால அவங்களுக்கு காசோலை பரிசும் கொடுத்துருக்காங்க. இந்த காசை நீ யார்கிட்டம்மா கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு ஹீரோவோட அப்பாவை கேட்டுக்கிட்டு இருக்க, அந்த காசை கொண்டுட்டு போய் ஹீரோவோட அப்பா கிட்ட கொடுத்து, எனக்காக தானே ஹீரோ போய் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு, இந்த காசை கொடுத்து பண்ணையிலேருந்து அழைச்சிட்டு வந்துருங்கன்னு சொன்னோன்னே ஹீரோட அப்பாவுக்கு பயங்கர சந்தோஷம். ஆனால் ஹீரோனோட அப்பாவுக்கு பயங்கர கோவம், நம்ம கிட்ட காசை கொடுக்காம அவன்கிட்ட கொடுக்குறாளேன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பண்ணையிலேருந்து ஹீரோவை அழைச்சிட்டு வந்துட்டாங்க இல்லையா. இப்போ வந்து ஹீரோயின் என்ன சொல்கிறாங்க, நான் மேல் படிப்பு படிக்கணும்னு சொல்கிறாங்க. இதை கேட்டவர், உன்னை ஸ்கூல் படிக்க வச்சதே பெருசு, இதில் நீ மேல் படிப்பு வேற படிக்க வைக்கிறியா, அதெல்லாம் முடியாதுன்னு சொல்ல, அங்கே உட்காந்து இந்த ஹீரோவோ, எதுக்கு மேல் படிப்பு தானே படிக்கட்டும், நான் வேணா வந்து ஜமாவில் சேர்ந்துக்கிறேன், எனக்கு எப்படியும் நடிக்கிறதுக்கு கூலி கொடுப்பீங்களா, அந்த காசை வச்சு படிக்க வைங்கன்னு சொல்லியிருப்பாரு. ஸோ இது மேலே தான் இன்னும் ஹீரோ மேலே ஹீரோயினுக்கு மரியாதை அதிகமாக இருக்கும். அதனால தான் ஹீரோவையே சுற்றி சுற்றி வந்துகிட்டு இருக்காங்க. ஹீரோ வந்து முன்னெல்லாம் இப்படி கிடையாது, அவர் நார்மலான மனுஷன் மாதிரி தான் இருந்திருப்பாரு. ஆனால் இவர் எப்போ ஜமாவில் வந்து குந்தவை வேஷம் ஆரம்பித்தாரோ அப்போ அந்த பெண்களுக்கே உரித்தான நளினம்லாம் வேணும் இல்லையா, அதை ப்ராக்டிஸ் பண்ணி இவரோட நடை உடை எல்லாமே மாறிடுச்சு. அதனால் நீ படிக்க போகிறதுக்கு முன்னாடி நான் வேறு மாதிரி இருந்தேன், இப்போ வேறு மாதிரி இருக்கேன், உனக்கு செட் ஆக மாட்டேன், எல்லாரும் உன்னை கிண்டல் பண்ணுவாங்கன்னு தான் நான் ஒதுங்கி வந்தேன்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, உன்ன மாதிரி ஒரு குணம் இருக்கவன் தான் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு ஹீரோயினை ஒரு அழைச்சிட்டு போய் கடையில் செட் எல்லாம் வாங்கி கொடுத்து நாளைக்கு அம்மாவோட பொண்ணு கேட்கவான்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதே மாதிரி ஹீரோவும் அம்மாவோட பொண்ணு கேட்க வந்தா ஹீரோயினோட அப்பா அசிங்கப்படுத்தி இல்லாமல் அடித்து துரத்தி விட்டுடுறாரு. இதை கேட்ட ஹீரோயின், இதெல்லாம் பார்த்தவங்க சும்மா இருப்பாங்களா, இனிமேல் உன் வீட்டில் இருக்க மாட்டேன், நான் என் அத்தை வீட்டுக்கே போகிறேன்னு சொல்லிட்டு ஹீரோட வீட்டுக்கே வந்துடுறாங்க. இப்போலேருந்து ஹீரோ எடுக்க போகிறது எல்லாமே தப்பான முடிவாக தாங்க இருக்கும். வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று அடையணும்னு சொல்லிட்டு இருக்கிறதையும் இழந்துடக்கூடாது. ஆனால் அதை தான் இவர் இனிமேல் பண்ண போகிறாரு. ஹீரோ என்ன பண்ணுறாரு, வீட்டுக்கு வந்த ஹீரோயினை மறுபடியும் அவங்க அப்பா வீட்டுக்கே அழைச்சிட்டு போய், நான் உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படி இப்படின்னு சபதம் பண்ணுவார்னு பார்த்தா, உங்கள் பொண்ணை நீங்களே வச்சுக்கோங்க, நான் மறுபடியும் உங்ககிட்டே ஜமாவில் வேலை பார்க்குறேன், என்னை மறுபடியும் வேலைக்கு சேர்த்துக்கங்க, எதையும் ஞாபகம் வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அடிமை மாதிரி அந்த ஜமாவில் சேர்ந்து அந்த குந்தவை வேஷமே போட்டுக்கிட்டு இருக்காரு. இதை கேட்ட ஹீரோயினுக்கு எப்படி இருக்கும், வீடே வேணான்னு சொல்லிட்டு ஹீரோக்காக தேடி வந்தவங்கள மறுபடியும் கொண்டு வந்து வேணான்னு விட்டுட்டு போயிருக்காரு. ஹீரோட அம்மாவுக்குமே இதெல்லாம் கேட்டால் ஷாக்கிங்காக இருக்குது. இப்படி இவன் சொல்லுவானே ஹீரோட அம்மாவே எதிர்பார்க்கல. அடுத்து என்ன, ஜமால தான் போயிட்டுருக்கு ஹீரோவோட வாழ்க்கை. ஹீரோயின் அதுக்கப்புறம் போய் பேசக்கூட இல்லை, பார்க்கவும் இல்லைங்க. இடையில ஜமால இருக்க எல்லாரும் போய் சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க. இது என்ன கலாச்சாரம்னு பார்த்தீங்கன்னா, ஜமால அர்ஜுனன் வேஷம் போடணுன்னா யாருக்கு மலையில் போய் தண்ணி ஊற்றி சாமி கும்பிடுவாங்க. அதில் யாருக்கு சாமி வருதோ
அவங்களுக்கு தான் அர்ஜுனன் வேஷம் போடுவாங்க. இப்படி தான் வருஷம் வருஷம் நடந்துகிட்டு இருக்கும். ஆனால் இவங்க அப்பா இறந்து கிட்டத்தட்ட 11 வருஷமாக யாருக்குமே சாமி வரல. என்னன்னு தெரிலையேன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒவ்வொரு வருஷமும் வந்து கலக்கத்தோடு சாமி கும்பிட்டுட்டு போகிறாங்க. யாருக்கும் சாமி வரல. ஆனால் அந்த பெரியவர் இருக்கார் பார்த்தீங்களா, இந்த ஜமாவே உங்கள் அப்பா ஆரம்பித்தது, நீ ஏன்டா சாமி கும்பிட போகக்கூடாது, நீயும் போய் நில்லுன்னு நிற்க வச்சா எல்லாரும் பிரச்சனை பண்ணி நீலாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி விரட்டி விட்டுடுறாங்க. இல்லை இவருக்கு இன்னுமே அவமானமாக இருக்குது. இதுக்கு இடையில ஹீரோவோட அம்மாவும் வந்து அந்த பொண்ணை தங்கமான பொண்ணு, அந்த பொண்ணை போய் வேணான்னு விட்டுட்டு வந்துட்டியடான்னு சொல்லிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஹீரோவும் கோவத்தில் அம்மாவை திட்டிட்டு வேகமாக வந்துகிட்டு இருக்காரு. அப்போ பார்த்தா ஹீரோயின் வழி மறைச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் இன்னும் 3 நாள் தான் இருப்பேன், ஜமாவை உன் கைக்கு கொண்டுட்டு வரணும்னு சொல்லிட்டு நீ என்னைய வேணான்னு விட்டுட்டியல்ல அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. நான் 3 நாள் தான் இந்த ஊரில் இருப்பேன், நான் வேணும்னா என்னை பார்க்கவான்னு சொல்கிறாங்க. ஆனால் பாருங்கள், அப்போ 3 நாள் கூட ஹீரோ வருவான்னு காத்துட்டு தாங்க இருக்காங்க பஸ் ஏறுற கடைசி நாள் வரைக்கும் கூட. ஆனால் இவர் திரும்பி கூட பார்க்கல. என்ன ஃபுல்லாக இவங்க அப்பா விட்டு கைவிட்டு போன ஜமாவை இவருக்கு சொந்தமாக்கணும்னு தான். ஸோ அதுக்காக போய் ஆளுங்கள்லாம் போய் பேசிக்கிட்டு இருப்பார் பார்த்தீங்களா, நம்ம ஜமா ஆரம்பிக்க போகிறோம் நீங்கள் வரணும்னு சொல்லிட்டு. அவங்களாம் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு கேட்டிருப்பாங்க. அதனால இவங்களுக்கு எக்கச்சக்கமான நிலம் இருக்கும். அந்த நிலத்தையெல்லாம் விற்க பிளான் பண்ணுறாரு. ஆனால் அம்மா கிட்ட உண்மையான காரணத்தை சொல்லாமல், அம்மா எனக்கு பியூன் வேலை வாங்கி தரேன்னு ஒருத்தர் காசு கேட்டிருந்தார்ல, அதுக்காக தான் அம்மா நிலத்தை விற்கிறேன்னு சொல்ல, பையன் நல்லா உருப்பிட்டா சரி, நல்ல வேலை கிடைச்சா சரி, கவர்மெண்ட் வேலை கிடைக்குதுன்னு சொல்லிட்டு அவங்களும் அழுதுகிட்டே பத்திரத்தில் சைன் போட்டுடுறாங்க. இவர் அம்மா கிட்ட போய் சொல்லி நிலத்தை விற்று அந்த பணத்தை கொண்டு போய் அந்த ஜமால் நடிக்கிற மற்ற ஆளுங்கள்ட்ட எல்லாம் கொடுத்து, இது மாதிரி நான் புது ஜமா ஆரம்பிக்க போகிறேன், என்னை தலைவனாக ஏற்றிட்டு நீங்கள் வாங்கன்னு சொல்லிட்டு காசு கொடுத்துட்டு வராரு. பணத்தை வாங்கிக்கிட்டவங்க வரணுமா இல்லையா, வராமல் ஏமாற்றிடுறாங்க. என்னன்னு போய் கேட்டதுக்கு, நீ கொடுத்த காசு அதுக்கு சரியாச்சு இதுக்கு சரியாச்சுன்னு கணக்கு சொல்லிட்டு இன்னும் காசு கேட்குறாங்க. இவர் நொந்து போயிடுறாரு. வீட்டில் வந்து அம்மா கிட்ட உண்மையை சொன்னோன்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும், நிலமும் போச்சு காசும் போயிடுச்சு. அவங்க அழுதே அப்படியே நெஞ்சை பிடிச்சிக்கிட்டு படுத்துடுறாங்க. ஸோ அவங்க படுத்த படுக்கையில் இருக்கும்போது ஹீரோ கிட்டே அவங்களுக்கு ரொம்ப நாள் ஆசை, எப்படியாவது பையன் அர்ஜுனன் வேஷம் கட்டுறதை பார்த்துடணும்னு சொல்லிட்டு. ஆனால் கடைசி வரைக்கும் பையன் அர்ஜுனன் வேஷமும் போடல, ஒரு கவர்மெண்ட் உத்தியோகத்துக்கும் இல்லை, இப்படி விட்டுட்டு போகிறமேனு அவங்களுக்கும் பயங்கர வருத்தம். பையன்கிட்ட எனக்காக நீ கடைசியாக அர்ஜுனன் வேஷம் மட்டும் போட்டு காட்டுறியான்னு சொல்லி கேட்குறாங்க. இவரும் போட்டு காட்டியிருப்பாரு. அப்புறம் அம்மாவும் இறந்துடுறாங்க. இவர் தனியாக தான் இருக்காரு. நாட்கள் போகுது. இந்த தடவை பெரியவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தடவை சாமி கும்பிடும்போது நீயும் போய் நில்லு அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா அந்த ஜமாவே உங்கள் அப்பா ஆரம்பித்தது தான் சொல்லிட்டு அந்த கதையை இப்போ தாங்க அந்த பெரியவர் சொல்கிறாரு. நான் வந்து அசலூரில் ஒரு ஜமாவில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஒரு நாள் ரொம்ப டைம் ஆயிடுச்சேன்னு லிஃப்ட்டு கேட்கும்போது யாருமே ஏற்றிக்கல. உங்கள் அப்பா அந்த நேரத்தில் தான் சைக்கிளில் வந்தார். என்னை ஏற்றிட்டு போய் ட்ராப் பண்ண போனவர் அங்கேயே உட்காந்து அந்த ஜமாவை பார்த்தாருன்னு சொல்லிட்டு ஃப்ளாஷ்பேக்கை சொல்கிறாரு. ஹீரோட அப்பா அங்கேயே உட்காந்து ஜமாவை பார்த்தவருக்கு அவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு வாரமும் வர ஆரம்பிச்சிட்டாரு. அங்கே ஒவ்வொருத்தரும் பேசுகிற டைலாக் எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணி வீட்டில் அதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுவார். இதெல்லாம் பார்த்தா அந்த ஜமாவோட ஓனர் வந்து இவ்வளோ ஆர்வமாக இருக்கானேன்னு சொல்லிட்டு தன்னோட ஜமாவில் சேர்த்துக்கிட்ட உடனே பெரிய பெரிய வேலைலாம் கொடுக்கல, சும்மா சின்ன சின்ன கேரக்டர் தான் கொடுக்குறாங்க, எடுபிடி வேலை மாதிரி. இவரோட எல்லா திறமையும் பார்த்து அந்த ஜமா ஓனர் வந்து இவ்வளோ சீக்கிரத்தில் உங்கள் அப்பாவுக்கு வந்து அர்ஜுனன் வேஷம் கொடுத்தாரு, வந்து கொஞ்ச நாள்லேயே அர்ஜுனன் வேஷம் போட்டதுன்னா அது உங்கள் அப்பா தான் சொல்லிட்டு அந்த பெரியவர் எடுத்து சொல்லிட்டு இருக்காரு. அம்மாவில் இருந்துக்கிட்டு எல்லா கேரக்டரோட டைலாக்கையும் படித்து மனப்பாடம் பண்ணிக்கிறாரு. இதுக்காக நம்ம ஊருக்காரங்களாம் வெளியூரில் போய் ஜமா பார்க்கணும், நம்ம ஊர்லேயே ஒரு ஜமா ஆரம்பிக்கலாமேன்னு சொல்லிட்டு தான் இவரும் நம்ம ஹீரோனோட அப்பாவும் சேர்ந்து காசு போட்டு ஜமா ஆரம்பிச்சிருப்பாங்க. அதுக்காக தான் பணம் இல்லைன்னு சொல்லிட்டு மூத்த பொண்ணை போய் பண்ணையில் வேலைக்கு சேர்த்து அந்த காசை இவர்கிட்ட கொடுத்துருப்பாரு. ஹீரோட அப்பா ஆரம்பித்த ஜமா நல்ல ஜாம்னு போயிருந்திருக்கு. இருந்தாலும் ஹீரோனோட அப்பாவுக்கு வந்து இவனே அர்ஜுனன் வேஷம் போடுறான், இவன் தான் தலைவனாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பொறாமையும் சேர்ந்தே இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஹீரோட அப்பா ஒரு தடவை கோவத்தில் வந்து ஹீரோனோட அப்பாவையும் திட்டியிருப்பார் மரியாதை இல்லாமல். இதனால் ஹீரோட அப்பா மேலே இன்னும் கோவம், இவனை எப்படியாவது கீழே இறக்கி இவனோட இடத்துக்கு நம்ம வந்துடணும்னு நினைப்பாரு. இதுக்கு இடையில தான் இல்லையா ஹீரோ வந்து நானும் ஜமால சேர்ந்துக்கிறேன்னு பேசியிருப்பாரு. அப்போ வந்து என்ன வேஷம் போட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோட அப்பா கேட்கும்போது நான் குந்தவை வேஷம் போட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோவாக தான் சொல்லியிருப்பாரு. ஆனால் அவங்க அம்மாவோ அர்ஜுனன் வேஷம் கட்டுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ கூட பாருங்கள் ஹீரோனோட அப்பாவோட ஃபேஸ் மாறி இருக்கும், பையனையும் கொண்டு வந்துட்டான், அடுத்து இவன் தான் தலைவராவான் போலன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் என்ன ஹீரோ ஆசைப்பட்டபடியே குந்தவை வேஷம் போடுறாங்க. இவருக்கு ரொம்ப அப்படியே எரிச்சலாக இருக்குது, நம்ம தலைமை இடத்துக்கு வந்துடலான்னு பார்த்தா அடுத்து பையனையும் உள்ளே கொண்டு வந்துட்டானே, எப்படியாவது ஏதாவது பண்ணி நம்ம மேலே வரணும்னு ஹீரோனோட அப்பா யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. அப்போ தாங்க ஊர்
ஊர் தலைவர் அவரோட பையனுக்கு ரொம்ப நாளாக பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்காருன்னு தெரிய வருது. இவரே வாண்டடாக போய் என்னோட மூத்த பொண்ணை உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் உங்கள் பையனுக்கு, நீங்கள் எனக்கு உதவி பண்ணணும்னு சொல்லிட்டு ஆளுங்கள்லாம் இவர் பக்கம் இழுத்து இந்த மாதிரி நீங்களே அர்ஜுனன் வேஷத்தை போட்டுக்கிட்டே இருக்கீங்க, கேரக்டரை மாற்றிக்கணும்னு சொல்லி பிரச்சனை பண்ணுறாங்க. ஆனால் ஹீரோட அப்பாவோ அர்ஜுனன் வேஷத்தை நான் மாற்றிக்க முடியாது, இல்லையா நான் ஜமா விட்டு வெளில போயிடுறேன்னு சொல்லிட்டு வெளில போயிடுறாரு. அதுக்கப்புறமா ஜமா ஃபுல்லாக இவர் பேருக்கு மாற்றி இவர் தலைமை தாங்கியிருப்பார். அதுக்கப்புறம் இந்த ஊர்லேயும் இருக்க வேணான்னு சொல்லிட்டு ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்க இடத்துக்கு ஹீரோவோட ஃபேமிலியே ஷிஃப்ட் ஆகி வந்திருப்பாங்க. ஜமா கையை விட்டு போயிருச்சேன்னு சொல்லி வேதனையிலே அவங்க அப்பா குடிச்சு இறந்து போயிருப்பார். ஹீரோட அம்மாவும் அந்த ஜமா விட்டே அவங்க அப்பா வெளில வந்துட்டார், நீ எதுக்கு ஜமாவில் போய் நடிச்சிக்கிட்டு இருக்கேன்னு கேட்கும்போது இல்லைம்மா எனக்கு ஜமா தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோவும் போயிருப்பார். அவங்க அப்பாவும் பையனை தடுக்காத, எனக்கு தான் ஜமா பிடிக்காம நான் வெளில வந்துட்டேன் பிரச்சனைனால, அவனுக்கு பிடிச்சிருக்குன்னா அவன் ஆசையை தடுக்காதன்னு சொல்லியிருப்பார். அதனால தான் இன்னும் அந்த ஜமாலே அவர் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பார். ஹீரோவோட அப்பாவுக்கு என்ன நம்பிக்கைன்னா நம்ம பையன் மறுபடியும் அந்த ஜமாவை வாங்கிடுவாங்கிற நம்பிக்கையிலே அவர் இறந்து போயிருப்பார். இவரும் அதுக்காக தான் ஹீரோவும் போராடிட்டு இருக்காரு. இந்த தடவை சாமி கும்பிட்றப்ப ஹீரோ வழக்கம் போல் போகிறாரு. எல்லாரும் பிரச்சனை பண்ணுறாங்க நீ நிற்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இருந்தாலும் ஹீரோக்கு இன்னும் 2-3 பேர் இந்த தடவை சப்போர்ட்டுக்கு வர இவரும் போய் சாமி கும்பிட்ற இடத்துல போய் நின்றுறாரு. பார்த்தா 11 வருஷம் வராத சாமி இன்றைக்கி ஹீரோ மேலே இறங்கி சாமி வந்திருக்கு. ஹீரோயினோட அப்பாவோட ஃபேஸே மாறிடுச்சு. 11 வருஷம் வராத சாமி இன்றைக்கி இவன் மேலே இறங்கிடுச்சேன்னு சொல்லிட்டு. ஸோ 11 வருஷமாக திருவிழாவும் நடத்தாமல் இருந்துச்சு. இந்த தடவை திருவிழாவையும் நடத்துகிறாங்க. திருவிழாவுக்கு அக்கா வீட்டில் இருந்த ஹீரோயினும் வராங்க. ஹீரோ போய் பேச போகிறாரு. அப்போ ஹீரோயின் பயங்கரமாக திட்டுறாங்க, நான் உன் பின்னாடியே சுற்றி வரனால தானே உன் அருமை தெரியலை, ஜமா தான் வேணும்னு சொல்லிகிட்டு இருக்கேன். அன்றைக்கி 3 நாள் தான் நான் இருப்பேன்னு சொன்னதுக்கு திரும்பி கூட பார்த்தியே, இத்தனை நாளில் ஒரு ஃபோன் கூட வந்து பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டிட்டு போகிறாங்க. நீ எனக்கு சத்தியமாக வேணாம், நான் தப்பு பண்ணிட்டேன், இத்தனை நாளில் நான் இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணியிருந்துருக்கணும், அது பண்ணாமல் போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு போயிடுறாங்க. இப்போ ஹீரோக்கு தானே சாமி வந்திருக்கு. ஸோ ஹீரோ தான் அர்ஜுனன் வேஷம் போட போகிறாருன்னு அந்த பெரியவருக்கும் சந்தோஷம். எல்லாம் ட்ராமாவுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து ஹீரோனோட அப்பா மறுபடியும் வந்து பிரச்சனை பண்ணுறாரு. ஹீரோ எப்போதும் பம்மியே தான் இருப்பார், பயப்படுவார் யாரை பார்த்தாலும். ஆனால் இந்த தடவை கொஞ்சம் தைரியமாக பேசுகிறாரு. எங்கள் அப்பா கிட்டேருந்து ஏமாற்றி தானே இந்த ஜமா வாங்கினீங்கன்னு ஒரு வார்த்தை கேட்டுடுறேன். இவருக்கு பயங்கர கோவம் வருது, யாரை ஏமாத்தினா, நீ அர்ஜுனன் வேஷம் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எப்போதும் ஹீரோ குந்தவை வேஷம் தான் போடுவார். இப்போ அது கூட போடாமல் இன்னும் இருக்கிறதுலே சின்ன வேஷத்தை கொடுக்குறாங்க. அர்ஜுனன் வேஷத்தை நம்ம ஹீரோனோட அப்பா தான் போடுறாரு. அன்னையோட ட்ராமாவும் முடியுது. இவர் கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணி இவரால் அர்ஜுனன் வேஷமும் போட முடியல, ஜமாவையும் கைப்பற்ற முடியல. இதுக்கிடையில் ஹீரோனோட அப்பா வந்து ட்ராமாலாம் முடிஞ்சதுக்கப்புறம் மேக்கப் ரிமூவ் பண்ண வந்தவர் அப்படியே கீழே விழுந்து இறந்துடுறாரு. மாரடைப்பு வந்து. சரி தலைவர் இறந்துட்டாரு, அடுத்து ஜமா ஹீரோக்கு தானே வரும்னு பார்த்தா அதுவும் இல்லைங்க. ஹீரோ தலைவராக இருந்தால் நாங்கள் யாரும் இருக்க மாட்டோம்னு சொல்கிறாங்க. இந்த சின்ன பையன்லாம் தலைவராக இருந்தால் நாங்கள் யாரும் ஒத்துக்க வர மாட்டோம்னு சொல்ல அந்த க்ரூவிலேயே கொஞ்சம் சீனியராக இருக்கவர் இப்போ அந்த தலைமை பதவிக்கு வந்துடுறாரு. எல்லா இடத்துலையுமே தலைமைக்கு தான் போட்டி போல். ஹீரோவால் கடைசியாக அர்ஜுனன் வேஷமும் போட முடியல, இந்த ஜமாவையும் கைப்பற்ற முடியல, பிடிச்ச பொண்ணையும் கல்யாணம் பண்ணிக்க முடியல, அம்மாவையும் ஒழுங்காக பார்த்துக்க முடியல, இருந்த நிலத்தையும் இழந்துட்டார். ஸோ கடைசியாக ஹீரோ அவருக்கு அவரே அர்ஜுனன் வேஷம் போட்டுக்கிட்டு அவரே வந்து ஆடுறாரு. இப்போ புது தலைவர் யாரா அதுன்னு சொல்லி ஆச்சரியமாக பார்க்குறாரு. இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. அதுக்கப்புறமா இவர் அந்த க்ரூவில் அர்ஜுனன் வேஷம் போடுறாரா இல்லை மறுபடியும் கீழ் லெவலில் தான் இருக்க போகிறாராங்கிறத தெளிவாக காட்டாமல் இதோடு இந்த படத்தை முடிக்கிறாங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.